இன்னைக்கு ஐயனார் துணையில பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியோட கடையோட ஓனர் வராருங்க. ஓனர் சொல்றாரு, "பாண்டி, நான் இவ்வளோ நாள் லீஸுக்குன்னு நடத்தினேன். நீ அத எடுத்து நடத்து. அது நான் ரூ. 3,00,000 குடுத்துருக்கேன். அந்த காச மட்டும் நீ குடு" அப்படிங்கிற மாரி கேட்குறாருங்க. "அண்ணே, நான் வீட்ல கேட்டுட்டு சொல்றேன்" அப்படிங்கிற மாரி நம்ம பாண்டியும் சொல்லிறாருங்க. வீட்டுக்கு போய் எல்லார்ட்டயும் பேசுறாரு. பேசையில அவங்கள வர சொல்லுங்க. "எதுக்குடா? ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படிங்கிற மாரி. "என்னடா திரும்பியும் வானதி பிரெக்னன்ட்டா இருக்காளா?" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சோழன் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். "டேய், நீ அதிகமா பேசுற" அப்படிங்கிற மாரி. "நான் வேற ஒரு விஷயமா பேசுனேன்டா. வானதி பத்தியே பேசலடா" அப்படிங்கிற மாரி வந்து பாண்டி சொல்றாருங்க. சரி, அவங்களையும் கூப்பிடணும்ல. பல்லவன் சொல்றாரு, "அண்ணே, அண்ணிய கூப்பிட சொல்லுதுண்ணே அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் அண்ணே நிலான்னு கூப்பிட்டோன்னே வெளியே வந்துடுறாங்க. "என்னண்ணே, பாண்டி வந்துட்ட ஒரு விஷயம் சொல்லணுமாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "சொல்லு பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைல்ல, என் கடையில் எங்கள் ஓனர் வந்தார்." "என்னடா, வேலை போயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னே திரும்பி செத்த நேரம் வாயை மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. "நிலா, கொஞ்சம் நேரம் வாயை மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்துன்னு ஒரு என்னடா அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. அவர் லீஸுக்கு தான் நடத்தினார். இப்போ அந்த 3,00,000 காசை கேட்குறாரு. என்னைய நடத்த சொல்கிறாரு. காசுக்கு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. "அதெல்லாம் பார்த்துக்கறலாம் பாண்டி, லீஸுக்கு தானே, நம்ம 3,00,000 பெரட்டிடலாம்னு" சொல்லிட்டு நிலாவும் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பேசுகிறாங்க. சோழன் வந்து உடனே, "டேய், என்னடா முதலாளி ஆக போறியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, "என்னை குடும்பமே காசு தானே, ரெடி பண்ணிடலாம். இனிமேல் அது உங்கள் கடன் நினச்சிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு பாண்டியும் சந்தோஷமாக இருக்காருங்க. நம்ம சோழன் வந்து வெளியில் ஒரு செண்டு பாட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே நிலாட்ட கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன். கற்பனை ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நிலாவும் வெளியில் வந்துட்டாங்க. வந்தோடனே செண்டு பாட்டில் வச்சு எப்படிலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லவ்வை சொல்கிற மாதிரி அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிலா வந்து, "என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" "இல்லைங்க, பர்ஃப்யூம்." "இன்னும் வெறுங்க என்னங்க வெறுங்க எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன?" "இல்லைங்க, உங்களுக்கு காசு." "ஓ, செண்டு பாட்டிலா? நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்கங்க. வாங்கிட்டு போனேன், "இதை நம்ம எதிர்பார்க்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆன மணிக்கு இன்றைக்கி ஐநா துணை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.